நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் யாரையும் விரும்பவில்லை. யாரை என் தந்தை விரோதியாக எண்ணுகிறாரோ அவரிடம் நான் எவ்வாறு மனதை பறிகொடுப்பேன்? அந்த ஈஸ்வரன் என்னை வைத்து நாடகம் ஆடுவதாக தந்தை எண்ணுகிறார். அது இருக்கட்டும், உன்னுடைய எண்ணம் என்ன? என் மனதின் எண்ணம் என்னை ஈன்றவரின் எண்ணத்திற்கு மாறாக எவ்வாறு இருக்கும்? உளராதே சதி. இந்த வசந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காகவா நான் இங்கு வந்தேன்? இல்லை சதி, உன் மீது நான் கொண்ட பாசத்தால் தான் வந்தேன். உலக பந்தங்கள் எதிலும் அகப்படாதவள் தான் இந்த மாதங்கி. அப்படிப்பட்ட நான் உன்னை காண்பதற்கு தான் இங்கு வந்தேன். அன்றொரு நாள் உன்னை உப்பரிகையில் காண்கையில் நான் மிகவும் ஆனந்தம் கொண்டேன் சதி. அதற்கு காரணம் அன்று உனது கண்களில் நான் காதலை கண்டதுதான். ஆனால் இன்று உன்னுடைய கானத்தால் நான் உன் மனதில் உள்ளவரை அறிந்தேன். உண்மையில் நான் பயம் கொண்டிருக்கிறேன் சதி. நான் உன்னை எண்ணி பயம் கொண்டிருக்கிறேன் சதி. நான் கூறுவதை கேள் சதி. இதனால் நாளை பிரளயமே உருவாகிவிடும். இன்று இல்லாவிடில் என்றாவது ஒரு நாள் இவ்விஷயம் நிச்சயம் உன் தந்தைக்கு தெரிய வரும். அப்போது நீ என்ன செய்வாய்? சொல். தாம் என்ன கூறுகிறீர்கள்? நான் பிரஜாபதி தக்ஷனின் புதல்வி. தர்மம், நியாயம், நீதி, நேர்மை இவற்றையெல்லாம் வாழ்வில் எவ்வாறு அனுசரிக்க வேண்டும் என்பதை நான் இந்த அரண்மனையில் தான் கற்றேன். தாம் கவலை கொள்ள வேண்டாம். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவேன். இப்போது நீ எதையும் கூறலாம் சதி. ஆனால் உன்னுடைய இந்த காதல் நாளை உன்னை வேரோடு சாய்க்கும் என்பதை நீ அறிய மாட்டாய். என் மனதில் யாரும் இல்லை. நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை. தாம் கவலை கொள்ள தேவையில்லை. எந்த கவலையை பற்றி பேசுகிறீர்கள்? பிரபு, நந்தியின் தந்தை சிலாதன் வந்திருக்கிறார். அவர் வேதனையில் வாடுகிறார். தவிப்போடு இருக்கிறார். பாவம், வயோதிகம் வந்துவிட்டது. ஆகையினால் தம்மோடு தம் புதல்வனையும் அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். செல்லுங்கள், மரியாதையோடு அவரை இங்கு அழைத்து வாருங்கள். அவ்வாறே ஆகட்டும் பிரபு. வா செல்வம், வா வா. என்ன நேர்ந்தது சதி? எக்கவலை பற்றி விவாதம்? உற்சவத்தை பற்றி மாதா. உற்சவத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. இருப்பினும் மாதங்கிக்கு பயம்தான். குறை ஏதேனும் ஏற்பட்டு விடுமோ என்ற பயம். சதி கூறுவது சரிதான் மாதங்கி. நீ கவலை கொள்ள வேண்டியதே இல்லை. அது இருக்கட்டும் சதி. நீ ஏன் இவ்விடம் வந்தாய்? வசந்த உற்சவத்தின் சங்கீத நிகழ்வுகள் இன்னும் முடிவடையவில்லை. சபையில் கானம் பாடியவர்களில் யார் வெற்றி பெற்றார் தெரியுமா? மாதங்கி, யார் என்று யூகிக்க இயலுமா? அனைவரும் நன்றாக பாடியதால் தீர்ப்பு வழங்குவது கடினம். தம்முடைய கணிப்பில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதை கூறுங்கள். சந்திரனாக இருக்க வேண்டும். இல்லவே இல்லை.
வெற்றி பெற்றது சதிதான். கியாதி கூறுவது சரிதான். அனைவரும் நன்றாகத்தான் பாடினார்கள். ஆனால் நீதான் சிறந்தவள். நீ உனது கானத்தால் அனைவரையும் கவர்ந்தெழுத்தாய் சதி. மெய்சிலிர்க்க வைத்தாய். புகழ வார்த்தைகளே இல்லை. அனைவரும் ஒரு மனதாக உன்னையே தேர்ந்தெடுத்தார்கள். மாதங்கி, அடுத்து நடக்கப் போவது வர்ண விழா. தாம் புது வர்ணங்களை எடுத்து வருவதாக கூறியிருந்தீர்களே. ஆம் மாதங்கி, தாம் காதல் வர்ணத்தை கொண்டு வருவதாக கூறியிருந்தீர்களே. அடியோடு மறந்துவிட்டேன். நான் இன்றே சென்று வருகிறேன். கியாத்தி அதித்தி யாராவது என்னோடு வரட்டும். தாம் சதியை அழைத்துச் செல்லுங்கள். ஆம் மாதங்கி, வர்ணங்களை தேர்ந்தெடுப்பதில் சதிக்கு நிகர் ஒருவரும் இல்லை. அந்த மூலிகை வனம் கைலாயம் செல்லும் வழியில் உள்ளதே. எவ்வாறு சதியை உடன் அழைத்து செல்வேன்? வசந்த உற்சவ ஏற்பாடுகளை அவள் கவனிக்க வேண்டும் அல்லவா? இல்லை இல்லை, நான் இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் தம்முடனேயே வருகிறேன். பிரபு, 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 எழுந்திரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, நான் இன்று தம்மை தேடி இங்கு வந்ததன் காரணத்தை வாய் திறந்து கூற முடியாத நிலையில் இருக்கிறேன். வார்த்தைகள் நாவிலிருந்து வர மறுக்கிறது. வேறு வழி தெரியாமல் தான் நான் இவ்விடம் வந்தேன். நான் அனைத்தையும் அறிவேன். என்னுடைய முன்னோர்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற தம்மை எண்ணி தவம் செய்தேன் பிரபு. அன்போடு அருள் தந்து என்னை ஆசீர்வதித்தீர்கள். தம் ஆசீர்வாதம் பெற்றும் நான் இன்று தனிமையில் வாடுகிறேன். அருள் பெற்றும் நான் புத்திர சோகத்தில் வேதனையுறுகிறேன். இந்த எளியோனுக்கு அன்று அருள் பாலித்தது தாம்தானே? சிலாதா, இச்சையின் வாயிலாகவே மோகம் பிறக்கிறது. பிரபு, அந்த மோகத்தில்தான் என் இச்சையே பிணைந்துள்ளது. என்னுடைய புதல்வனான நந்தி தம்முடைய சேவகனாவான் பிரபு. நான் நந்தியை பெறுவதற்காக என்னுடைய இறைவனை என்னால் எதிர்க்க இயலாது. என்னால் இயலாது பிரபு. ஆனால் இப்போது என்ன செய்வது என்று நான் குழம்பியுள்ளேன். நான் நந்தி மீது சிநேகம் கொண்டவன். ஆனால் உன்னுடைய வம்சம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அவதரித்தான். நந்தி மீது முதல் அதிகாரம் கொண்டவன் நீதான். பிரபு, எவ்வாறு இவ்வளவு தூரம் நான் இங்கு வந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. தம்மை தரிசிக்க கைலாயம் வந்த யாரும் இதுவரையில் வெறும் கையோடு திரும்பிச் சென்றதில்லை என்பதை நான் அறிவேன். செல்லுங்கள், நந்தியை அழைத்து வாருங்கள். தந்தை கைலாயம் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் நந்தி எங்கோ சென்று ஒளிந்து கொண்டார். நந்தி இங்கு வருவான். பணிவிடைகள் செய்யும் நந்தி என்னுடைய மிகச்சிறந்த சேவகன்.
ஆனால் இனி நந்தி தன்னுடைய தந்தைக்கு துணை நிற்க வேண்டியது அவசியம். நான் அழைத்ததாக நந்தியிடம் கூறுங்கள். உத்தரவு பிரபு. பிரபு, நந்தி வந்துவிட்டார். அருகில் வா நந்தி, உன் தந்தை வந்திருக்கிறார். நந்தி, என் அருகில் வா. நீ அறியாதது ஒன்றுமில்லை நந்தி. பெற்றவர்களுக்கு புத்திரர்களின் சுகமானது அனைத்திலும் மேலான ஒன்று. அப்படி என்றால் சேவகனுக்கு தன் சுவாமியை விட பெரியது வேறு என்ன இருக்கிறது? எண்ணற்ற சேவைகளை நீ எனக்கு செய்தாய். அதை எண்ணி இன்றும் நான் ஆனந்தம் கொள்கிறேன். ஆனால் இன்று உன் தந்தை உன் உதவி நாடி வந்திருக்கிறார். பிரபு, அவசியத்தின் அடிப்படையில் தான் அனைத்தும் அரங்கேறுகிறதா? அன்று இவருக்கு ஒரு வாரிசு தேவையாக இருந்தது. தம்முடைய ஆசீர்வாதத்தால் நான் அவதரித்தேன். இன்று தமக்கு என் அவசியம் தேவையில்லை, ஆகையால் இவரோடு என்னை சென்று விடு என்கிறீர்கள். ஆனால் பிரபு, என்னை பற்றி யாரும் யோசிக்கவில்லையே. இதுவரையில் தேவை என்பதை எண்ணி நான் தமக்கு சேவை செய்ததில்லை. தாமும் அதை அறிவீர்கள். நான் தமக்கு சேவை செய்வதை என் தலையாய கடமையாகவும் லட்சியமாகவும் எண்ணினேன். அதுதான் என்னுடைய வாழ்வின் ஆதாரம் என்று கொண்டிருந்தேன். தமது சரணங்களில் தலை வைத்து என் வாழ்வை கழிக்க எண்ணினேன். இனி தமக்கு நான் சேவை செய்யாவிடில் இந்த நந்தி யார் பிரபு? வெறுமையானவன். பிரபு, தமக்கு சேவை செய்வதை கடமையாக மட்டும் எண்ணவில்லை, எனது மூச்சுக்காற்றாக எண்ணியிருந்தேன். இதய துடிப்பாக நினைத்தேன். தங்கள் தரிசனமே வாழ்வின் கரிசனமாக எண்ணியிருந்தேன். அப்படிப்பட்ட சேவகனை இந்த நந்தியின் சேவையை தவிர்த்து தம்மால் வாழ இயலுமா? பதில் கூறுங்கள் பிரபு, இயலுமா தங்களால்? என்னால் இயலும். பிரபு, என்னால் ஒரு நொடி பொழுது கூட தாம் இல்லாமல் வாழ இயலாது பிரபு.
ஒரு நொடி பொழுது கூட வாழ இயலாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை புறக்கணிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் பிறகு எதற்காக இந்த சேவகனுக்கு தம்மிடம் அடைக்கலம் தந்தீர்கள்? பதில் கூறுங்கள் பிரபு. பிரபு, தாம் அறிவுறுத்தி அறிவுரையை கூறுகிறேன். எவரும் மோகமெனும் வலையில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பீர்கள். அவ்வாறு இருக்கத்தாம் எதற்காக தம்மோடு இந்த நந்தியை மோகம் கொள்ள வைத்தீர்கள்? கூறுங்கள் பிரபு. நந்தி, என்னோடு விவாதிக்க நான் உன்னை இங்கு அழைக்கவில்லை. பிரபு, இவரோடு இருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் வேதனையில் வாடப்போகிறேன். ஆனால் தம்மோடு நான் இல்லாவிடில் தாம் ஆனந்தம் கொள்வீர்களா? கற்பனைகளை இதயத்தில் வளர்க்காதே நந்தி. இன்றவருக்கு சேவை செய்வதே இனி உனது கடமை, உனது தர்மம். நந்தி, நீ அத்தர்மத்தை நிறைவேற்றினால் புண்ணியம் தேடி எங்கும் செல்ல தேவையில்லை. எந்த தேவ தேவியருக்கும் சேவைகள் செய்ய தேவையில்லை. மகனை தந்தையிடமிருந்து பிரித்து நான் ஆனந்தம் கொள்வேனா? இது என்னுடைய ஆணை நந்தி. நீ உன்னுடைய தந்தையோடு செல்லத்தான் வேண்டும்.